ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்பேஸ் இல்லாமல் பீரோலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எப்படி நம்ம சாரீ ஃபோல்ட் பண்ணிவிட்டு நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம மிச்சம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நியூவாக சாரீ வாங்குகிறோம், கடையில் வந்து சாரீ ஃபால்ஸோ ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு நமக்கு சாரியை வேறு மாதிரி மடித்து கொடுத்துடுவாங்க. திருப்பவும் மறுபடியும் நம்ம வந்து கடையில் கொடுத்த மாதிரி எப்படி மடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாரியை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம சாரியோட வந்து முந்தி பக்கம் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சைட் ஃபோல்ட் பண்ணோன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக எப்பவுமே பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணாது, பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 எண்ட்ஸையும் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் திருப்பியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட முந்தி வரும் இல்லைங்களா, ஜரிலாம் இருக்கும்ல, அந்த சைடை வந்து நமக்கு மேல் பக்கமாக வர மாதிரி நம்ம வைக்கணும். ஃபோர் டைம்ஸ் நம்ம சாரியை ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி மேலே வந்து நம்மளோட முந்தி இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 கார்னர்ஸும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 2 எட்ஜஸும் சென்டரில் வர மாதிரி நம்ம வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் மடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், அதிகமான டைமும் எடுக்காது. நம்ம எப்போவுமே ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக ஆக்குப்பை பண்ணாது. ஸோ பாருங்கள், பார்க்கவும் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ப்ளவுஸும் நம்ம இதுலேயே மடித்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது பீரோ, இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸும் எவ்வளோ நமக்கு மிச்சமாக இருக்குது. நமக்கு பார்க்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம்னா என்னென்ன சாரி எங்கே இருக்குது நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைங்க.